123 சங்கீதத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னொருத்தர் வாசிக்கலாம். பரலோகದಲ್ಲಿ ಹಸಿನಾಗಿರುವಾಗನೇ ನನ್ನ ಕಣ್ಗಳನ್ನು ஆங்கிலத்துல Unto thee I lift I up mine eyes, O thou that dwellest in the heavens. ஆமென். எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த ஆரோகண சங்கீதத்துல இது ஒரு ஸ்பெஷல் சங்கீதம், விசேஷமான ஒரு சங்கீதம். ஒவ்வொரு முறையும் எனக்கு தானே சொல்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். வேற என்னத்த சொல்ல முடியும்? இன்னைக்கு இது என்ன விசேஷமான சங்கீதம்? நமக்கு தெரியும், இந்த ஆரோகண சங்கீதம் எருசலேமை நோக்கி மலை மேல ஏறி போறதுக்கான ஒரு புனித பயணத்திலே பாடுகிற சங்கீதங்களின் தொகுப்பு. எது? ஆரோகண சங்கீதம். குறிப்பா பண்டிகைகளை ஆசரிக்க இவர்கள் செல்லும் பொழுது குடும்பம் குடும்பமாய், கூட்டம் கூட்டமாய் ஒரு 8 நாள் அங்க தங்குற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய் அங்கே பண்டிகை ஆசரித்து புசித்து குடித்து சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கழிக்க போகும் பொழுது பாடுகிற அடுத்த சங்கீதம். இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு பலர் பல நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். பலர் பலவிதமான எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். சிலர் அட்டனன்ஸ் போட வந்திருக்கிறோம். வந்துட்டேன், எழுதிக்கோ, பேர் எழுதிக்கோ அப்படின்னு சொல்ல வந்துக்கிறோம். சிலர் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சஞ்சலத்தால் நிறைந்திருக்கிறேன், வேதனையால் நிறைந்திருக்கிறேன், வியாதி பலவீனத்தினால் நிறைந்திருக்கிறேன், கண்ணீரால் நிறைந்திருக்கிறேன், என் கண்ணீருக்கு எப்பொழுது விடை கிடைக்கும், என் வேதனைக்கு எப்பொழுது முடிவு கிடைக்கும், நிந்தையால் மிகவும் நிறைந்திருக்கிறோம்னு 3ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார். நிந்தையால் நிறைந்திருக்கிறோம் 3வது வசனத்துல. அகங்காரிகளுடைய இகழ்ச்சியால் நிறைந்திருக்கிறோம் 4ஆம் வசனத்துல. நிந்தையால் நிறைந்திருக்கிறோம், மற்றவர்களுடைய இகழ்ச்சியால் நிறைந்திருக்கிறோம், அவமானத்தால் நிறைந்திருக்கிறோம், தலையை மேலே உயர்த்தி கூட பார்க்க முடியாத அளவிற்கு வேதனையோடு வந்திருக்கிறேன். சிலர். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்க முடியாது. இன்னைக்கு காலையில நாம சர்ச், இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற இதே மனநிலையை இந்த சங்கீதத்திற்கு நாம கொண்டு வர வேண்டும். சரி, வந்துட்டோம். இங்க நாங்க இந்த பாடத்திட்டத்துல சிஸ்டமேட்டிக் தியாலஜில் அல்லது எக்ஸ்போசிட்டரி பைபிள் லேர்னிங்ல ஒரு 6 கேள்விகளை எல்லா சூழ்நிலைக்கும் போடுவோம். 5W1Hன்னு ஆங்கிலத்துல சொல்லும்படியான அந்த 6 கேள்விகளை இந்த சங்கீதத்திற்கு அதை நான் போட விரும்புகிறேன். அப்பதான் இந்த 4 வசனம் கொண்ட இந்த சங்கீதத்துல எவ்வளவு ஆறுதலான, நிம்மதியான, நம்முடைய கேள்விகளுக்கு விடை இங்கே மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை புதை பொருளை போல வெளியே எடுக்க நம்மால முடியும்.
ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு வந்துட்டோம். தன் நிலை உணரலாம். என் நிலைமை என்ன, ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது, எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது. நிந்தை, அவமானங்கள், போராட்டங்கள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாத நிலைமை, சரீரத்திலே பலவீனம் என்று எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்முடைய நிலை அதுதான். brokenness, உடைந்து போன ஒரு நிலைமை. எம்டினஸ், வெறுமையான ஒரு நிலைமை. கசப்பு, கோபம், பொறாமை, மாம்ச சிந்தை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருத்தர் இருக்கிறார். முதல் வசனத்திலேயே அவர் பெயர் இருக்கிறது என்ன? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே. அப்புறம் போலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா பரலோகத்தில் வாசமாயிருக்கிறார். மலை ஏறி போறோம், திரும்பி பார்த்துன்னு போனா என்ன ஆகும்? மலை ஏறி போறோம், திரும்பி பார்த்துன்னு போறோம், என்ன ஆகும்? விழுந்துரும். மலை ஏறி போறோம், எங்க பார்த்துன்னு போனோம்? மேல பார்த்துன்னு போனோம். அங்க மேல யார் இருக்கிறாரு? ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா 120ஆம் சங்கீதத்திலிருந்தே அந்த அந்த பயணத்தை தாவீது சுவாரஸ்யமாக்குகிறான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆரம்பமே என் நெருக்கத்திலே அப்படி ஆரம்பிச்சான். இங்க பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்கின்ற இந்த வார்த்தை உதவி கேட்கிற, யாசகம் கேட்கிற, பிச்சை கேட்கிற ஒரு வார்த்தை. புரியுதா? என்ன மாதிரியான வார்த்தை? இப்ப இப்படி சொன்னா இது ஞாபகம் இருக்கா? இது 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 பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. பணத்தால் ஏற்பட்டிருக்கலாம், வியாதியால ஏற்பட்டிருக்கலாம், நிந்தை அவமானத்தில் ஏற்பட்டிருக்கலாம், எந்த காரணத்தினாலும் ஏற்பட்டிருக்கலாம், பாவத்தால் கூட ஏற்பட்டிருக்கலாம். இந்த நிலை தாவீது, இந்த நிலையிலே தாவீது கொண்டு வருகிற ஒரு நம்பிக்கை, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்தில் என் மடியை நீட்டுகிறேன், உம்மிடத்தில் என் கூடையை நீட்டுகிறேன். சரி, அறுவடை நடக்கும். அறுவடை முடிகிற அந்த கடைசி நாள் விதவைகள் எல்லாம் வரிசையில் நிற்பார்கள். போவாஸ் போன்ற ஒரு செல்வந்தன், ரிச் மேன், பணக்காரன், அவன் எதிர்பார்த்து அவனுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அறுவடை பண்ணிட்டாங்க, அம்பாரத்துல கொட்டிட்டாங்க. இப்போ 10 ஏக்கர் நிலத்துல கோதுமை விதைச்சான். 200 மூட்டை வளர்ந்துருக்கணும், 300 மூட்டை விளைஞ்சிருக்குது. 200 மூட்டை விளைஞ்சிருக்கணும். எவ்வளவு விளைஞ்சிருக்குது? 300 மூட்டை விளைஞ்சிருக்கிறது. இப்போ இவன் செய்த செலவுக்கும் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் இவனுக்கு வேண்டிய எல்லாத்துக்கும் போக ஆண்டவரா பார்த்து ஒரு 100 மூட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாரு இந்த வருஷம். வரிசையில யார் நிற்கிறது? விதவைகள் நிற்கிறார்கள், உதவியற்றோர் நிற்கிறார்கள், கூடைய வச்சு நிக்கிறாங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்கும்?
முன்னால ஒருத்தர் வந்த உடனே அப்படி வாரி அந்த கூடையில போட்டாங்க. 1, இன்னொன்னு வாரி போட்டாங்க. 2. வாங்குறவங்க பாடா 2 படி வந்துருச்சு. அடுத்து அந்த கை நிக்குதா, இன்னும் கொஞ்சம் வாருதா, அந்த கை நிக்குதா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு பார்த்துன்னு இருப்பான். வரிசையில 4ஆவதா நான் நிக்கிறேன், இல்ல நீ நிக்கிற. உன் மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு 2ஓட நிறுத்திடுவாரா, 3 போடுவாரா, 4 போடுவாரா? இன்னும் ஃபீஸ் கட்டலையே, கரண்ட் பில் கட்டல, வாடகை கட்டல, வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்லை, 2ஓட நிறுத்திடுவாரா? எனக்கு 3 போடுவாரா, 4ஓட நிறுத்திடுவாரா? ஏக்கம். ஒருத்தரா கடந்து போறாங்க வரிசையில. Now it is your turn. உன்னுடைய டர்ன். அப்போ உன் மனநிலை எப்படி இருக்கும்? உன் கையை என்னத்தை பார்த்துன்னு இருக்கும்? எனக்கு பதில் வேண்டாம். அத்தைத்தான் தாவீது சொல்றான், என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன். அங்க யாருக்கு எவ்வளவு போச்சுன்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. யாருக்கு அதிகம் கொடுத்தாரு, யாருக்கு குறைவா கொடுத்தாருன்றத பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. என் கவலை எல்லாம் என்னுடைய கூடை காலியாய் இருக்கிறதே, என் தேவைகள் அதிகமாய் இருக்கிறதே. நீர் கொடுக்க போகிறது என் தேவைகளை சந்திக்குமா? நீர் கொடுக்க போகிறது என் பிரச்சனைகளை தீர்க்குமா? கிணத்துல எட்டி பார்க்கிற மாதிரி பாதியிலே அடியிலே நின்னுடுமா? ஏன் சின்னதா எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு கேட்பாரா? ஏன் கூட சின்னதா எடுத்துன்னு வந்தேன்னு கேட்பாரா? இந்த கூடையை வாங்கி விசிறடிச்சுட்டு, இது வேண்டாம் உனக்கு பத்தாது, இந்த மூட்டையை தூக்கின்னு போன்னு தலை மேல ஏத்தி அனுப்புவாரா? இதுதான் உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்து இதுக்கு தாவீது ஒரு அற்புதமான பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், நடைமுறையில் இருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான். பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இது என்ன? அடுத்த வசனத்துல, வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல. இங்க கொஞ்சம் நிறுத்திடலாம். இது என்ன? வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல. இப்ப இருக்கிறது இந்த முன்ன மாதிரியான சம்பள நாட்கள் இல்லை. இப்ப இருக்கிறது வேற மாதிரியான சம்பள நாட்கள். கவர்ல போட்டு சீல் பண்ணி கொடுத்த நாட்கள் எல்லாம் கூட போயிடுச்சு. எல்லாம் எங்க வந்துச்சு? இப்போ சம்பளம் எங்க? அக்கௌண்ட்ல வந்துருச்சு, அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு. ஆமா தானே? அப்படி ஆயிடுச்சு. ஆனா இந்த வசனம் எழுதப்பட்ட தாவீதின் நாட்களிலே சம்பளம் வழங்கப்பட்ட விதம் பெரும்பாலும் பொருட்கள், அறுவடைக்கு உழைத்த வேலைக்காரர்கள். தாவீது எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறான் என்பதை இந்த முடிவிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த பயணத்திலே விட வேண்டிய அடுத்த பகுதி பெருமை. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 15 படியில இன்றைக்கு நாம் விட வேண்டியது ஒன்று இருக்கிறது, பிடித்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஃபர்ஸ்ட், உதவி கேட்டு வந்தவர்களை போல தாவீது தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். இப்போ அந்த தோட்டத்துல வேலை செஞ்சவங்க 200 மூட்டை விளையணும். எவ்வளவு விளைஞ்சிட்டு இருக்குது? 300 மூட்டை விளைஞ்சிட்டு இருக்குது. அது எஜமானுக்கும் தெரியும், வேலைக்காரர்களுக்கும் தெரியும்.
ஒருத்தனுக்கு கூலி 3 மூட்டை. இப்போ எஜமான் படி அளந்துன்னுக்கிறார். 1 மூட்டை கட்டிட்டாங்க, 2வது மூட்டை கட்டிட்டாங்க, 3வது மூட்டை கட்ட போறாங்க. இப்போ இந்த வேலைக்காரின் கண்ணு எங்க போகும்? படி அளக்கிற எஜமான் கைய பார்க்கும். 3ஓட நிறுத்திடுவாரா? அவருக்கு தான் 100 மூட்டை வந்துக்குதே, 100ஐயும் நான் கேட்கல, எனக்கு 1 2 கூட்டி தர மாட்டாரா? எனக்கு பின்னால தேவைகள் இருக்கிறதே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே, எதையாவது செய்ய மாட்டாரா? எதிர்பார்ப்பு. அப்போ எஜமான் தன்னுடைய லாபம் போக கூட வேலை செஞ்சவங்களுக்கு 100 மூட்டை அளந்துருப்பா. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், காலையில 6 மணிக்கெல்லாம் வந்தான், இவனுக்கு இன்னொன்னு அளந்துரு அப்படின்னு சொல்லுவார். அதை தாவீது இங்கே உதாரணப்படுத்துகிறான். வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கிருமா. அடுத்து பெண்கள் எல்லாம் எங்களை விட்டாரே ஆண்டவர்னு நீங்க சொல்லுவீங்க. உங்களை விட்டு வாழ முடியுமா? நீங்க தான் முக்கியமே, நீங்க தான் முக்கியமே. சரி, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்கணும். வீட்டுக்கு தாவீது இந்த சீனை அப்படியே கேமராவை வீட்டுக்கு திருப்பிட்டான். ஒரு மிஸ்ட்ரஸ் ஆஃப் த ஹவுஸ், எஜமாட்டி, அந்த அம்மா கையில நிறைய வேலைக்காரிகள். மாலை வேலையானது, வேலைக்காரிகளை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்தது. அப்ப இந்த வேலைக்காரி யோசிக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க, அந்த வீட்டுல 3-4 பேர் தங்குறாங்க, நிறைய 10 kg அரிசி போட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்க வீட்டுல 4-5 பேர் காத்துங்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி 1 பிளேட்டு தான் கொடுப்பாங்களோ? 4-5 பேர் அங்க காத்துங்கிறாங்களே. எஜமானி அம்மா காலையில இருந்து இவ கஷ்டப்பட்டா, வீடு பெருக்குனா, சாமான் கழுவுனா, சமைச்சு கொடுத்தா, இதெல்லாம் கணக்குல வைக்கிற எஜமாட்டி அம்மா மாலை போகும் பொழுது என்ன சுமந்து செல்ல முடியாத அளவுக்கு என்னத்தை கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப அந்த வேலையை, அந்த பங்கு போடுற அந்த நேரத்துல, பகிர்ந்தளிக்கிற அந்த நேரத்துல வேலைக்காரியின் கண்கள், யோசித்து பாருங்களேன், இந்த அம்மா உனக்கு இந்த அப்படி அப்படின்னு நெத்து போட்டுனுக்குறாங்க, அப்படின்னு நீ போயிட்டியானா என்ன நடக்கும்? மூஞ்சி திருப்பிக்கினியானா என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? எத்தனை ரூபா அப்படின்னு வாங்குற உனக்கே அவ்வளோ எடுப்பானா, கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னுடுவாங்க. நான் தாவீது என்ன சொல்றான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையில எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் தான்பா கதி, எனக்கு இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் சாய மாட்டேன், என் கண்களை வேற திசைக்கு திருப்ப மாட்டேன், உம்மையே நோக்கி பார்ப்பேன். இதத்தான் பிராக்டிக்கலா தாவீது சொல்லி கொடுத்தான். முக்கியமான நேரத்துல நான் என்னுடைய பாத்திரத்தை நெகிழ விட மாட்டேன், நெகிழ விட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். தாமதித்தாலும் அவர் சத்தியமாய் என்னை ஆசீர்வதிப்பார். என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையில எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரத்துல கொஞ்ச நேரம் பார்த்து நின்று பஸ்ஸை தவற விட்டு ஆட்டோல ஏறின கதையாத்தான். புரியல உங்களுக்கு? வெறும் ஆதார் கார்டு கையில வச்சுருந்தா போதும், பஸ் ஏறி எத்தனை எங்க நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல. அதுலயும் கர்நாடகால பெண்களுக்கு எங்கன்னா ஏறி போலாம், டோட்டலி ஃப்ரீ. ஆமா தானே?
ஓசி ட்ரெயின் டிக்கெட் வாங்காம உட்காந்துக்கிறவங்க சீட்ல உட்காந்துக்குவாங்க. டிக்கெட் வாங்குறவங்க இன்னும் வரணும். எப்படி இருக்கும் புரியல நிறைய பேருக்கு. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு வரணும். இடம் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? கோவம் வரும். என்னத்துக்கு கோவம் வர்றது? அரசாங்கம் அவங்களுக்கு குத்துக்கிற உரிமை அது. என்னத்துக்கு கோவம் வருது? கவர்மெண்ட் ஹஸ் பெய்டு ஃபார் them. அது ஓசி பயணம் அல்ல. அவங்க அரசாங்கம் அவங்களுக்கான கிரயத்தை என்ன பண்ணிருக்கு? கொடுத்து இருக்கு. சரி, கவனிங்க. இந்த தாவீது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலே எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. பஸ்ஸுக்கு காத்துன்னு வந்தோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவசரம். உடனே அந்த வழியா ஒரு ஆட்டோக்காரன் கரெக்டா பஸ்ஸுங்க இருக்குதுன்னா இங்க வந்து நிறுத்துவான். ரைட்டா? நமக்கு சோதனை, ஆட்டோல போயிடலாமா அப்படின்ட்டு. ஆட்டோ 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்கறான், 150 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய். சரி, 50 ரூபாய்க்கு ஒத்துக்கணும். ஏறி ஆட்டோல உட்காந்து அவ்வளோ தூரம் கூட போல பஸ் வந்துச்சு. எப்படி இருக்கும்? ஒரு 3 நாளைக்கு முன்னால இந்த இப்ப நாளைக்குல இருந்தே, இன்னைக்கு ராத்திரில இருந்தே 124 தியானிக்குவேன் நான். இன்னைக்கு நைட்ல இருந்தே. இன்னைக்கு 123 முடிஞ்சிச்சுல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி. நானும் சகோதரி FCM காலேஜ்ல இருந்து கார்ல வந்து நிற்கிறோம். சர்க்கிள். ஒரு அம்மா குழந்தைய வச்சுக்கின்னு உரிகம் ரோட்ல நின்னுன்னு பீர் ஷாப்புக்கு போனோம்னு ஆட்டோக்காரனை கேக்குது. அந்த ஆட்டோக்காரன் ரொம்ப ரூடா பதில் சொல்ல. நான் கார்ல தான் போயின்னுக்கிறேன். காரை நிக்க வச்சம்மா, அங்க போனேன்னா உனக்கு ஆட்டோ ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆட்டோக்காரன் காரை எடுத்துன்னு வந்து நிறுத்திட்டு முறைக்கிறான் என்ன. ஏன்னா அது பாவம் வெளியே இருக்காரு பொண்ணு. இங்க ஏறினா 50 ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்கிடலாம். இது சர்க்கிளை தாண்டி அங்க போய் ஏறினா 20 ரூபாய். விஷயம் புரியுதா? ஆட்டோக்காரனுக்கு செம்ம கோவம் நம்ம மேல. ஏன்? புரியுதில்ல? கொஞ்சம் கண்களை ஆண்டவர் பேர்லயே வச்சுக்கலாம். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் காட் himself. அவரை மட்டும் நோக்கி பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எதுவரையிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையில, என் கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரையில, என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற வரையில, முக்காவாசி போயிட்டு இல்ல, 99% போயிட்டு இல்ல, கடைசி சரணாகதி. நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்லுங்க. சரணாகதி. போய் அங்கே அவருடைய பாதத்திலேயே விழுந்து விடுகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உன் பிரச்சனை என்ன? உன் பிரச்சனை? எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லி பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட சொல்லு. எதுவரையிலும் சொல்லு. அவர் இரக்கம் செய்யற வரலும் சொல்லு. ஆண் மக்கள், ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், உங்களுக்கு, அப்புறம் லேடிஸ் கிட்ட போறேன். உங்களுக்கு யாக்கோபு அவனுடைய பயணத்துல எல்லாரையும் கடக்க செஞ்சுட்டான். எல்லாம் போங்க அனுப்பிட்டான். இவன் தனித்து இருந்தான். வந்தார் ஆண்டவர். ஒரு புருஷனை போல காமிச்சாரு, ஒரு ஆண் மகனை போல காமிச்சாரு. பேச ஆரம்பிக்கிறாரு, பேச்சுவார்த்தை நடக்குது. அவன் கண்டுபிடிச்சிட்டான் வந்துக்கிறது யாரு? ஆண்டவர்னு. ஓடி போய் காலை பிடிச்சிக்கணும். இரவெல்லாம் அவர் ஒன்னும் சொல்ல, அவன் கையில இருந்து காலை விலக்க ட்ரை பண்றாரு. அவன் விடவே மாட்டேன்றான். கெட்டியா காலை டைட்டா பிடிச்சுன்னுக்கிறான். என்னை விடுப்பா போட்டோன்றாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உண்மை பொழுது விடிதுடா.
என் மூஞ்ச யாரும் பார்க்க கூடாது, என்னை விட்டுரு, நான் போறேன். ஆண்டவர் கெஞ்சுறாரு. இவனா மாட்டான், டைட்டா பிடிச்சுக்கணும். எனக்கு என்ன வேணும்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை எப்ப தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம கோலும் கையுமாக மாமனார் வீட்டுக்கு போனப்ப இல்ல, 1க்கு 4 பொண்டாட்டி கட்டி 12 13 பிள்ளைங்களை பெற்று சொல்ல முடியாத ஆஸ்திய சம்பாரிச்சு மந்தையா ஆடு மாடு கழுத கோவேரி கழுத ஒட்டகம்னு எல்லாத்தையும் சம்பாரிச்சு பெரிய பரிவாரங்களோட திரும்பி வர்றப்ப ஆண்டவர் காலை பிடிச்சு நழுவுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை. ஆண்டவர் மேல இருந்து சொல்லிட்டே, உன்னை என்னடா வேணும் உனக்கு? அப்ப இவன் நோக்கம் வேற ஏதோ இருக்கு. ஆனா பொழுது விடிஞ்சா யார சந்திக்கணும்? அண்ணனை சந்திக்கணும். அவன் கத்தி வச்சு நின்னுகிறான், ஒரே வெட்டா வெட்டின்னு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை. கொஞ்சம் இந்த சம்பவத்தை யோசனை பண்ணி பாருங்க. உன் பிரச்சனை வேற, இவன் பிரச்சனை வேற. ஆனா என்ன கேட்கிறான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை. உங்க கண்ணுல தயவு கச்சா போதும், எங்க அண்ணனை பத்தி எனக்கு என்ன இல்ல, கவலை இல்லை. புரியுதா? இதேதான். உன் பிரச்சனைய பத்தி கவலைப்படாத. அப்பா நீர் என்ன ஆசீர்வதிச்சா போதும். அவர் காலில் பிடிச்சுக்கோ. பிரச்சனை தானாய் மறைந்து பனிய போல கடந்து போயிடும். அது அப்படியே விலகி போயிடும். ஒரு அம்மா அநியாயம் பண்ணிட்டாங்க அந்த அம்மாக்கு. அந்த அம்மா சொத்தை வேற யாரோ எடுத்துக்கினாங்க. ராஜாக்கும் அதுல பங்கு போயிடுச்சு. ஏன்னா அநீதி உள்ள ராஜா. நம்ம டெய்லி போய் ராஜா கிட்ட நின்னுச்சு, எப்பா உதவி பண்ணு, எப்பா உதவி பண்ணு. இவன் கொடுமைக்காரன் ராஜா. அவன் நல்லவன் இல்ல, கொடுமைக்காரன். ஆனா இந்த அம்மா தொந்தரவு தாங்க முடியாத கூப்பிட்டான். ஏய் வாங்கடா, யாரங்க வாடாங்க, இந்த என்ன பிரச்சனை பார்த்து அனுப்புங்கடா. டெய்லி வந்து என்ன பண்ணுது, நச்சரிச்சுனே இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னான். அவன் பார்த்தான், என்னம்மா அவன் பிரச்சனை? இது எந்த இவங்க எடுத்துக்கினாங்க. உடனே கிரைய பத்திரம் எழுதிங்களா போ, இன்னொரு முறை தப்பி தவறி கூட எங்க வந்துடாதா. எங்க ராஜமையா இருக்குல்ல, ராஜேந்திரகுமார் டாக்டர் கிட்ட கூட்டின்னு போவோம். இப்ப மாதிரி இல்லை, அப்போ வீட்டுக்குள்ளே வரிசையா பெஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட் போலான்னு யாருன்னா உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம போயிருக்கிறோம் கூட. இப்போ இந்த வரிசையில உட்காராது, நேரா போயிட்டு நெக்ஸ்ட் யார் உள்ள போறாங்களோ அவங்கள தள்ளிட்டு உள்ள அங்க உட்காந்து. அது வரலாம் தாங்காது. நீ சும்மா இரு, நமக்கு வெக்கமா இருக்கும். எல்லாம் நம்மள பார்க்குவாங்க. அந்த 22 பேரும் வரிசையில காத்துனுக்குறவங்க. சரின்னு உள்ள போன உடனே டாக்டரு பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு மாத்திரை எழுதுவாரு. வழக்கமா 1 மாசத்துக்கு எழுதுறவரு ஒரு 6 மாசத்துக்கு எழுதுவார் ஆயா. திருப்பி 6 மாசம் அந்த பக்கம் நீ புரியுதா? புரியுதா? அதே தான் எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையில எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். புரிஞ்சுச்சா? தாவீது கொடுத்த பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? சரி, இத சொன்னா அடுத்து ஒரு ஜெபம் செய்யறான். 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். இந்த 2 வசனத்தை முன்னால போட்டுக்கணும். ஜெபமே நிந்தனையால் வந்திருக்கிறது, வேண்டுதலே நிந்தையால் வந்திருக்கிறது. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது, இகழ்ச்சியால் நிறைந்திருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். இது எப்படி இருக்குது தெரியுமா? இத்தான் இங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையும் நான் சொல்ல போகிற உவமையில இயேசுநாதர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையும் ஒண்ணு. அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பரிசேயன்,
அவன் இப்படி ஜெபம் பண்றான், நான் வாரத்துக்கு 2 நாள் வாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். அதோ அந்த ஆயக்காரனை போல அல்ல, நெஞ்ச நிமிர்த்தி இப்படி ஜெபம் பண்ணான். அந்த ஆயக்காரனும் ஆலயத்துக்கு உள்ள வர்றதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்லை. வந்தான், அங்க ஓரத்துல ஒரு இடம் போட்டான். அங்க போயிட்டு தன் முகத்தை வானத்துக்கு நேரா நிமிர்த்த துணியாமல் கீழே குஞ்சுன்னு வயிற்றுல வாயில அடிச்சுன்னு ஜெபிக்கிறான். பாவியாகிய என் மேல். அதே வார்த்தையை தாவீது பயன்படுத்தி இருக்கிறாரு. அவன் அல்ல, இவனே ரட்சிக்கப்பட்டான். நேசநாதர் பதில் சொன்னார். இந்த 123 சங்கீதத்துல ஒரே ஒரு வார்த்தை, பாவியாகிய என் மேல். நீங்க ரொம்ப கரெக்ட். பாவியை கூட விட்டுருங்க. ஆண்டவரே என்மால் பாவியின். நேத்து ஒரு பாஸ்டர் சொன்னார், பாவின்னு சொல்லக்கூடாது இப்பெல்லாம். நீ பாவின்னு சொல்லக்கூடாது, சொன்னா ஜெயில போட்டுருவாங்க. நம்ம நாட்டுல இல்ல, மேல் நாட்டுல. ஆமா, இருக்கட்டும். பாவியாகி என் மேல் கிருபையாயிரம்னு கூட சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கூட என்ன இல்லை இப்பெல்லாம். உடனே என்ன பாவின்னாரு அவரு, நான் என்ன பாவத்தை பண்ணேன், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றது. என்னத்துக்கு உங்ககிட்ட வம்பு? அதை கூட நான் சொல்ல, தாவீது சொல்றேன், தாவீது சொல்றத சொல்றேன். என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். சரி, இந்த செய்தியினுடைய இன்னைக்கு நான் இப்ப வீட்டுக்கு எத்தனை போறது என்ன? என் பிரச்சனை எதுவா இருந்தாலும், ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன். I fix my eyes on you. என் கண்களை உம்மீதே வைக்கிறேன், உம்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மையே பற்றி கொண்டு இருக்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வலது பக்கம் இடது பக்கம் வேற திசைகளிலே என் பதிலை தேடாமல், எங்களுக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற வரையில, பதில் கிடைக்கிற வரையில எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த காலவெளியில வாட் இஸ் யுவர் கன்சர்ன்? உன் கவலை என்ன? உன் கண்ணீருக்கு காரணம் என்ன? ஆண்டவருக்கு தெரியப்படுத்திடலாம். இன்னைக்கு ஒரு 3 நிமிஷம் சீரியஸா ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு விரும்புறேன். நான் வழக்கமா முடிஞ்சது ஒரு பாட்டை தொடங்கி வேகமா இன்னும் எல்லாம் குயிக்கா நடக்கணும். இன்னைக்கு பைபிள் எல்லாம் முடி வச்சிருக்கேன். ஹானஸ்டா ஆண்டவர்கிட்ட யாக்கோபு எப்படி காலை பிடிச்சுன்னு ஜெபம் பண்ணானோ அந்த மாதிரி, அந்த அம்மா அந்த ராஜாவை எப்படி போய் அனுதினமும் தொந்தரவு பண்ணாலோ அந்த மாதிரி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையில எங்கள் கண்கள்